வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று ஞான களஞ்சியம் தொகுப்பு 2 ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 1280 மனமும் அறிவும் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 30/12/1965 எழுதிய இப்பாடலை நாம் சிந்திக்கலாம். உடலில் விண் உயிராக விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, உடலில் உள்ள இன்ப துன்ப அனுபவங்கள், உற்ற அனுபவங்கள், சிந்தனை தெளிவு, உடல் உள்ளம் ஆற்றும் முறை, முடிவு, இந்த 10 ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்ற உடல் வரையில் நின்றாற்றும் மனம் என்கிறோம். ஓங்கி விண் பரமறிய அறிவு என்கிறோம். வாழ்க வளமுடன். மனம்தான் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்று 7 நிலைகளில் பழக்கப்பதிவாக புலன் வழியாக எல்லை கட்டி கொண்டு இயங்குவதை மனம் என்று கூறுகிறோம். அதே மனம் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சிந்தனை திறனை வளர்த்து கொண்டு அந்த சிந்தனை தெளிவில் இந்த முடிவை விரிந்து ஆற்றுங்கால் அனைத்துக்கும் முடிவாக இருக்கக்கூடிய அந்த இறை சொரூபத்தை பற்றி கொள்ள, உணர்ந்து கொள்ள, தெளிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எத்தனித்து ஆழ்மன தியானமாக குருவை பற்றி கொண்டு தவநிலையிலே அந்த மனம் அறிவுபூர்வமாக நிலைக்கும் போது இந்த சிற்றறிவு நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்பதாக தன்னை மாற்றி தேர்ந்த அறிவு என்பதாக அனைத்து சச்சங்கங்களையும் புத்தகங்களையும் அனைத்து அறிஞர் சித்தர்கள் யோகிகள் அவர்களின் அந்த தேர்ந்த நிலையை தனக்கு உள்வாங்கி குருவை பற்றி கொண்டு உணர் அறிவாக தன்னையே கட உள் என்பதாக கடந்து உட்கடந்து செல்கிறது. அவ்வாறு சென்று அனைத்துக்கும் முடிவான அந்த பூரணத்தை ஓங்கி விண் பரமறிய என்று குரு அவர்கள் எழுதுகிறார். இவ்வாறு முற்றறிவாக மெய்ப்பொருள் உணர் அறிவாக தன்னுடைய அறிவை மனம் ஆக்கிக் கொள்ளும் போது அவை அறிவு என்பதாக மலர்கிறது. இதுவரை மனம் புறமனதில் புலன் வழியாக இயங்கியது. அந்த 7 நிலைகளை பழக்கப்பதிவு என்று கூறுகிறார் குரு. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று தன்னை ஆழ்மன தியானமாக மாற்றும்போது அதே மனம்தான் அறிவுபூர்வமாக விவேகமாக அந்த இறையை ஓங்கி விண் பரத்தறிய பஞ்ச பௌதீகத்தையும் தாண்டி சொத்த வெளியாக இருக்கக்கூடிய, வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய, இருப்பு நிலையாக கூடிய, மௌனித்து இருக்கக்கூடிய அந்த தூய வெளியில் லயமாகி தன்னை மாற்றும் போது அந்த அறிவு மெய்ப்பொருள் அறிவாக முழுமை பெற்ற அறிவாக தன்னை மாற்றும் அந்த அளவு வரைக்கும் அறிவாக மலர்கிறது. ஆக மனம்தான் அறிவுடன் இணைந்து தன்னை சுத்த வெளி என்று உணர்வதாக அது அமைகிறது. மனம் தனது மூலமான உயிரை உணர்வதாக ஆக்கினியில் நிலைக்கிறது. மனம் வேறு உயிர் வேறு அல்ல என்று துரியத்தில் 2ம் ஒன்றுதான் என்று நிலைக்கிறது. இன்னும் அதையும் கடந்து அறிவார்த்தமாக இந்த சிற்றறிவு
மெய்ப்பொருள் உணர் அறிவாக மெய்யறிவாக மலர்வதே சுத்த வெளியை உணரும் அந்த இறைவனை உணரும் அறிவாக தன்னை மாற்றுவதால் மனமும் அறிவும் ஒன்றுதான். புலன் வழியாக மனம் என்று அழைக்கிறோம், மெய்ப்பொருளை உணர்ந்த போது அறிவென்று அழைக்கிறோம் என்பதாக ஒரு குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.